வெப் ப்ரௌசர்ல ரன் பண்ணக்குள்ள HTML CSS JavaScript தான் அவர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா HTML இதுல இருக்கு. ஏன் HTML அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் எடுத்துக்க மாட்டாங்க. HTML வச்சுதான் எவரத்தை என்ன வரணும்னு எடுத்துருப்பாங்க. எடுத்து போட்டு CSS வச்சு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா டிசைன் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் choose up to 80% ஆஃப் நீங்க அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா HTML கோடை வச்சு டைப் பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல 80% ப்ளூ கலர்ல வரணும், இந்த அப் டு ஆஃப்ங்கிற இந்த லேட்டஸ்ட் ஒயிட் கலர்ல வரணுங்கிற இந்த கன்செப்டை CSS செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி பட்டன்ஸ் ஃபார் யூ கம்ப்யூட்டர் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து கிளிக் பண்ற மாதிரி இந்த கர்சர் காட்டுதுல இதை மாதிரி கிளிக் பண்ற ஆப்ஷனை செஞ்சிருப்பாங்க JavaScript. ஸோ நம்மளுக்கு CSS HTML JavaScript இவ்வளவு தான் பழங்கும், வேற ஒன்றும் பழங்காது. ஆனா அதை கிளிக் பண்ணின பிறகு பேக்எண்ட்ல PHP, Python, Node.js, Java, Go இப்படியான லாங்குவேஜ் வந்து செஞ்சிருப்பாங்க, எழுதிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு வழங்காது. ஏன் வழங்காதுன்னா இப்ப நம்ம இது கிளிக் பண்ற வரைக்கும் JavaScript முடியும். பட் ஒரு ஸ்பேஸ் எடுத்து, அதாவது இந்த இதுக்கு கார்டுன்னு சொல்லுவோம், 1 2 3 4 5 இப்படி கார்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஒன்றும் கார்டுன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு கார்டு வாரத்துக்கு HTML என்ன செய்வாங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. பட் ஒரு கார்டு வாரம் இந்த ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. பண்ணி நம்மளோட ஸ்பேஸ் வந்துடும். அதுக்கு பிறகு இந்த கார்டு வந்துக்கிட்டு என்ன ஷேப்ல வரப்போகுது, இது வந்துக்கிட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பா இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்பா இல்லாட்டி ஓவல் ஷேப்பா என்ன ஷேப்ல வரப்போகுது. அப்ப அதுக்கு பிறகு இதுக்குள்ள இமேஜ் வரும், இதுக்குள்ள டெக்ஸ்ட் வரும், அது என்ன கலர்ல வரும்போது CSS எடிட் பண்ணி CSS செஞ்சு போட்டோம். இப்ப இதை கிளிக் பண்ணினா என்ன நடக்கணும்ங்கிறத JavaScript செஞ்சு விட்டுருவாங்க. விட்ட பிறகு இப்ப கிளிக் பண்ண பிறகு பாருங்க JavaScript முடிஞ்சு. JavaScript ரன் பண்ணக்குள்ள அது எங்க ரன் ஆகும்னா பேக்எண்ட் ரன் ஆகும், சர்வர் ரன் பண்ணும். அது